machine, rinse it up. There's players in the frame, up in the game, thinking things have changed, but it's still the same. There's always time to fall on your face, you are always someone to erase. தெய்வமே, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ தான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்க முடியும். ஏற்கனவே ஓவர் டைமில் ஓடிட்டுருக்குன்னு என்ன கண்டுக்காம விட்டுறாதீங்க. கை பிடிச்சி கரையேற்றி விட்டுருங்க. பன் பட்டர் ஜாம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சே. அப்பா பூ விழுந்துருக்கு. பன் பட்டர் ஜாம் இன்னைக்கு எப்படியா அந்த டீலை முடிச்சாகணும். 1% வந்தால் கூட சொல்டாமப்ல. என்னடா மாப்ள ஃபோன் பண்ணிட்டே இருக்க எடுக்க மாட்டேங்கற? அதை ஏன்டா கேக்குற? என்னாச்சு? மதியானம் மரண விலாச போட்டுக்கிட்டு கவுந்தடிச்சு படுத்து வந்தான்டா. வழக்கமா படுக்கிறது தானே? விடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு வெளியில வந்து பார்ட்டிக்கு இடத்த காட்டலான்னு பார்த்தா சரி நைட்டு ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஏன்டா உன் கூட சரக்கு அடிச்சு எங்க என்னாச்சு அம்மா மாப்ள? எடுத்து வீட்ல ஒரே விளக்க மாட்டேன். சரி சரி இந்த சீன்லாம் விடாத. வா 2 கிளாஸ் ஊத்துவோம். மறுபடியுமா? சரி இப்போ எங்க சரக்கு அடிக்க? மரக்கடைக்கு போலாம். மரக்கடைக்கா? சரக்கு போட்டு அப்படியே நம்ம வேணி அடுத்து பார்த்து வந்துருவோம். ஓகேடா. சூப்பர். Booze is secret of my energy. Yes. டேய் யோகா சொல்றா மாப்ள. மார்பிஎஸ் சரக்கை விட மரக்கடை சரக்கு தான் மச்சான் தூக்கலா இருக்கு. ஆமா ஆமா. அந்த தூக்கலோட நம்ம வேணியோட ஆட்டம் இன்னும் தூக்கலா இருக்குல்ல. உனக்கு இருக்குண்டா. மற்ற வேலைக்கு மட்டும் மெதுவா நட, இந்த மாதிரி வேலைக்கு வேகமா நட. கடுப்பை கலப்பாம வாடா. உன் கடுப்பு யாருக்குடா வேணும்? எனக்கு வேணி இடுப்பு தான் வேணும். போலாமா? என்ன மாப்ள இன்னைக்கு கடையில கல்லா கட்டும் போல இருக்கே. கல்லா பெட்டியே நிறைய மாப்ள. டேய் குடிச்சு புட்டு குடிக்காம நடக்கிறவன்டா உண்மையான குடியாரன். குடியார வந்துட்டாங்கய்யா வடக்கும் தெற்கும். சர்க்கார் கடை சாத்துனாலும் விடி ஊத்துக்குதுன்னு இங்க வந்துருக்கேன். அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல மியூசிக்கை போடு. தண்ணி அடிக்கிற உங்களுக்கு தாண்டா முதல் மியூசிக்கு. எவ்வளவு இப்போ அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்க கிளவிகளை என்ன அகத்தாளம்னு போடா அவங்கள மாதிரி எத்தனை பேருக்கு நான் சரக்கு அடிச்சு வந்து வச்சுக்கிறேன். போடா டேய் முதல்ல இந்த கிளவிக்கு கடனை வைக்கணும். சரியா சொன்ன மாப்ள. பண்ணுவோம். ஏன்டா முந்திரி தொப்புல இருந்து சரக்கு வந்திருக்குன்னா மூக்கு முட்டை குடிக்கலாம். இருடா. அப்படியா? சந்துரு பாரா பாத்தியா மாப்ள நம்ம செல்வாக்க? அதான் மச்சான் எனக்கு டவுட். மந்தமா இருக்கிற ஓமுல மரக்கடைக்கு வந்தா மட்டும் வேலை செய்யுது. உனக்கு சரக்கு வேணுமா வேண்டாமாடா? சாப்பிடலாம்டா. வாங்க. இந்த புடி. மரக்கடை சரக்கே சரக்கு தான். Cheers மாப்ள. முந்திரி தோப்பு சரக்கு நம்ம இடத்துல அடிப்போம். ஆண்டவனே மகமாயி மங்கை கரசி சீதாலட்சுமி சிறுமுனாதா பெரியாண்டிச்சி செல்லாண்டியம்மா 4 காசு கொடுப்பா நல்ல வழி காட்டப்பா. Cheers. சரக்கு சரக்கு சரக்கு. போடா. தொட்டுக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். சரக்க போட்டுக்கணும் சட்டுன்னு வந்து நிக்கிற. வேணி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு குத்தாட்டம் போறேன். உன் வயித்துலயே போடவா? நானும் இந்த மரக்காடு ஆரம்பிச்சதுல இருந்து ஆடிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளாவது காசு கொடுத்து ஆடுன்னு சொல்லிருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஆடுறதுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? டேய் சுமாரா. வேணா வேணி இன்னொரு நாள் பாப்போம். யோகா யோகா பார் யோகா இன்னைக்கு சுத்தமா காசே இல்ல யோகா. நான் ஆடுறேனே யோகா யோகா. உனக்கு வேணா பிடிச்ச வேணி பாட்டு ஆடுறேன் யோகா. வேணான்றல. விடாத. யோகா ஏய் வாடி என் கூட ஆடு. கேவு கிடைக்க கூடாது. வச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆடுவாமா? ஏய் யோகா அடச்சி அதுக்கு வேற ஆளை போய் பாரு. ஹோட்டல் ஆடுற மாதிரி இவ்வளவு தானே கட்டுற? வாடி. அடச்சி கைய விடுறான்டா. வாடினா. டேய் யாரா நீ? நானா? சமரசம் உலாவும் இடமே. எங்க நேத்து படுத்த இந்த கிரானைட் சமாதியை காணமே. இங்கே தான் இருக்கியா? எல்லோரும் வந்து சேரும் காடு, தொல்லை இல்லாத வீடு, உலகத்திலே அமைதியான இடம். இவ்வளோ இடத்த வீணா போட்டு வச்சுருக்கானுங்களே. 2 ஃப்ளாட் போட்டு தான் விற்றுருவோமா? விற்றுடலாம். யார் இருக்கா சொல்லு. என்ன மாதிரி அனுபவிக்க யாரா இருக்கா? நீங்களாம் இங்கே தானடா ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க. நான் நெல்லாவில் பண்ணுறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் நகர், பத்திரப்பதிவுடன் ஒரு நட்சத்திர டோர் இலவசம். ஹா 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 ஹா.
இந்த ரோஜா பூ இப்படி கொடு. ஏங்கா இவ்வளோ நேரம்? அப்பா தான் லேட் பண்ணிட்டாரு. அம்மா புண்ணியவதி, நீ எங்களை விட்டு போகிற வரைக்கும் சொர்க்கனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இல்லாதப்போ நரகனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 2 பொண்ணுங்களும் ஆட்டக்காரியாக தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உன் பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் திருவிழா மாதிரி. அப்பா கட் பண்ணலாம்ப்பா. சுடுகாடு பக்கத்துல இருந்தா அவன் தான் வீட்டுல படுக்கிறதுக்கே பயப்படுவான். நீதான் இதே பொழப்பா இருந்தா? அம்மா ஒரு பேயா பொண்ணம்மா? 2 ஒண்ணுதான். இந்தா போய் குளிச்சுட்டு வா. 3 பேருமா, ஒரு பெரியவர் 2 பொண்ணு. ஹாப்பி பர்த்டே பாட்டு. சரி சரி, சாயந்தரம் போய் தராசாம இருக்கிட்ட கயிறு கட்டின்னு வரலாம் போ. ஐயோ எப்பவும் பூதான் விழுது, ஆனா நடக்கிறது தலையில இருக்க. பண்பட்டுருச்சா பாப்போம். வந்துட்டு இருக்கேன். வை வை. ஆஹா, குட்டியான கோடு போடுதே. ஏப்பா சுந்தரம், வெளியில வாப்பா. தினைக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிற. 1 மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துருக்கிறியா? இது என்ன சத்திரமா சாவடியா? தர்மத்துக்கா கட்டி போட்டிருக்கேன். தண்டபாணி கிட்ட வட்டிக்கு வாங்கி வீட்டை கட்டிவிட்டு உன்ன பாரு என்ன பாரு நிக்க வேண்டியதா இருக்கு. குந்தாணிக்கு ஒரு அவுட்டு கொடுக்கணுமே. தண்டபாணி நடையா நடக்கிறான், யார் பதில் சொல்றது? நாளைக்கும் பிள்ளையார் பாட்டு பாடின ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். போயிட்டாளா குந்தாணி? போயிட்டா. முத இந்த பெருசை நாடு கடத்தணும். ஆஹா, இவ இன்னும் புள்ளி வச்சே முடிக்கலையே. எங்க சில்லா கத்திரியாச்சே, அதனாலதான் பதுங்கி இருந்து பிடிச்சிருக்கேன். எங்கடா வாடகை? கையேடு ஓனர், இன்னைக்கு ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுது, வந்தா ஒரே முட்டை தரேன். இவன் ரியல் எஸ்டேட்டும் வெட்டியா ஊரை சுத்துற கரப்போக்கு இவன்லாம் ரியல் எஸ்டேட் பண்றானா? ஒரு பொம்பளை காய் கண்ணியை வித்து வாடகையும் கொடுத்துட்டு வட்டியும் கட்டிக்கிட்டு உனக்கு ஆக்கியும் போடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வித்து வசனமே கிடையாதடா. இந்த இடம் மட்டும் ரிசார்ட் ஓனர், 1% வந்தா கூட 7 லட்சம் தெரியுமா? அடைச்சி வாய் மூடிட்டு கிளம்பு. எப்படிதான் ஆகாசத்துல கோட்டை கட்டுறானுங்களோ தெரியல.